கருப்பு கலர்ல பெருசும் சின்னதுமா 2 மண் சட்டி வாங்கினேன் கோயம்புத்தூர் போனப்ப. அதை இப்ப பழக்கி அதுல ஒரு சமையல் பண்ணிடலாமா வந்துட்டு ஒரே வேலை. 10-15 நாள் கழிச்சு தான் அந்த மண் சட்டியவே எடுத்தேன். எடுத்து ஓட்டை கீரல் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதை நல்லா கழுவி எடுத்துட்டேன். சோப்பெல்லாம் போடல, சும்மா தான் கழுவினேன். கழுவுன சட்டி 2யும் ஒரு பக்கெட்ல நிறைய தண்ணி பிடிச்சி அதுல முக்கி வச்சு ஊற வச்சுட்டேன். மத்தியானம் அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சிருந்தேன். நைட்டு வரைக்கும் அது ஊறிட்டு இருந்தது. அப்புறம் எடுத்து அந்த அரிசி கழுவுன தண்ணியை அது 2லையும் ஊத்திட்டு ஃபுல்லா அப்படியே விட்டுட்டேன். காலையில எந்திரிச்சு அந்த 2 சட்டியும் 2 அடுப்புலையும் அப்படியே அந்த தண்ணியோடய வச்சு சுட வச்சுட்டேன். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா தளன்னு கொதிக்கிற அளவு விட்டுட்டேன். அப்போ தான் அந்த சட்டியில் இருக்க டஸ்ட் எல்லாம் வரும்னுட்டு. அப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு சும்மா நல்லா கழுவிட்டேன். ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு சோப்பெல்லாம் போடல. அதுக்கப்புறம் வெயிலில் ஒரு மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துடலான்னு சொல்லி காய வச்சுட்டேன். 1 மணி நேரம் கழித்து திரும்ப அதை எடுத்துட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2லையும் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டேன். எல்லா இடமும் படுற மாதிரி. அந்த தேங்காய் துருவல் வந்து முக்கியமாக கருகாமல் பார்த்துக்கோங்க. கருகிருச்சுன்னா சட்டி கலரும் மாறிடும், இல்லைன்னா படான்னு வெடிச்சிட கூட செய்யும். அதனால வதக்கி எல்லா இடமும் படுற மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கீழே போட்டுருங்க. அது வேஸ்ட்டு தான், நமக்கு அது தேவையில்லை. அப்புறம் நல்லா சட்டியை ஆற விட்டுட்டு அப்புறம் நீங்கள் நல்லா தண்ணியில் கழுவிக்கோங்க. கழுவுறப்ப இப்பயும் சோப்பு போடக்கூடாது. அதுக்கப்புறம் கழுவிட்டு நல்லா டிஷ்யூ வச்சு ஈரம் இல்லாத தொடச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ சட்டியை வந்து நல்லா பழுக்கியாச்சு. சமையலுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் கையோட ஒரு காடை முட்டை குழம்பு வச்சேன். இன்னொரு சட்டியில் வந்து பீன்ஸும் அவரைக்காயும் போட்டு ஒரு பொரியல் பண்ணேன். அடுத்த தடவை இதே மண் சட்டியில் மீன் குழம்பும் பிரான் தொக்கும் செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான்.